வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த வார சிறப்பு விருந்தினர் திமுகவின் மூத்த தலைவர், முன்னாள் அமைச்சர், முதன்மைச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்கள். வணக்கம். ஜனவரி மாதம் பொது தேர்தல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. எந்த நம்பிக்கையில, எந்த அடிப்படையில் அந்த கூற்று சொல்லப்பட்டதாக எடுத்துக்கிறது? எனக்கு இருக்கிற நம்பிக்கை, எனக்கு வந்த தகவல், என்னுடைய பொலிட்டிக்கல் கால்குலேஷன், என்னுடைய அனுபவம், முன்கூட்டி தெரிஞ்ச விஷயம் சேர்த்து தான் வரும்னு சொல்லியிருக்கேன். 6 மாதத்தில் தேர்தல் வரும், விரைவில் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் அப்படின்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப கணிப்பா, உத்தேசமா, சரியா ஜனவரி மாதம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீங்களே, அந்த மாதத்தில் வரலாம். மெஜாரிட்டியான ஒரு அரசு இருக்கு தமிழகத்தில். சட்டமன்ற உறுப்பினர்கள் போதுமான அளவு எண்ணிக்கையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி கலையும் அப்படின்னு எப்படி எடுத்துக்கிறது? எந்த நம்பிக்கையில நீங்க சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்கிறது? அதுவே கலையும் இல்ல, அதை அந்த நம்பிக்கையில சொல்றதா எடுத்துக்கிறதா, இல்ல சொல்லிட்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல்பாடுகளாக? நாங்க யாரையும் போய் கலைக்கவும் மாட்டோம், கலைச்சல் அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டோம். எங்களுக்கு தெரியும் எது எது என்ன நடக்கணும்னு தெரியும், என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும். அதனால் அதை பற்றி நான் போனேன். அதிமுகவில் இப்போ 2 அணிகளாக இருந்ததுல நீங்க ஓபிஎஸ்ஸுக்கான ஆதரவை சட்டமன்றத்தில் கொடுத்தீங்க. நீங்க முதலமைச்சராக இருந்தா உங்களுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும் அப்படின்னு நீங்க சட்டமன்றத்திலேயே பேசுனீங்க. இல்லையே, நீங்க அங்கதான் தப்பா பண்றீங்க பேர். நான் அப்படியெல்லாம் பேசவே இல்லை, ரெக்கார்ட் இருக்கு. நாங்கள் பிறகு சொன்னார், எங்களை ஒன்றும் நீங்க பாராட்டுறது இல்லைன்னு மாதிரி சொன்னார். நான் சொன்னேன், எங்களுக்கு ஒன்றும் பாராட்டுறோம், நான் குறைய சொல்கிறேன். நாங்கள் குறைய சொல்லலையா, உங்களை ஒன்றும் நாங்கள் இறங்கணும்னு சொல்லலை. நீங்களே மகாராஜனா சீஃப் மினிஸ்டராக இருங்க, தொடர்ந்து நீங்கள் இருங்க, எங்களுக்கு ஒன்றும் அதனால ஆட்சேபனை இல்லை. ஆனால் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறது எப்படின்னா, நாங்கள் எங்களால் உங்களுக்கு தொந்தரவு வராது, ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்துக்கணும்னு சொன்னேன். அதுதான், அவ்வளோதான் சொன்னேன். தவிர நீங்கள் முதலமைச்சர் ஆவாங்க, நாங்கள் பின்னால் கை தூக்குவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் என்ன எழுச்சி வாங்கினேன். அந்த ஆதரவு நிலைப்பாடு இப்போதும் இருக்கா? ஓபிஎஸ்ஸுக்கான அந்த ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிறது இப்போதும் இருக்கா? அவர் முதலமைச்சராக வருவதற்கான சூழல் இருந்தா அந்த ஆதரவை திமுக தொடர்ந்து கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர் ஒரு முதலமைச்சர், நான் எதிர்கட்சி துணைத் தலைவர். அப்போ நான் சட்டமன்றத்தில் அவர் கேட்டார், எங்களை இருக்கிறதாலும் குறை சொல்றீங்களேன்னு. ஐயா, குறை சொல்லலை ஐயா, பாராட்டு, நீங்களே இருன்னு சொன்னோம். அப்போ இப்போ போய் கேட்டால் கொஞ்சம் அவர் இப்போ எப்போது ஆதரவு இருக்கான்னு கேட்டால் எங்களுக்கு என்ன, அவர் அது தொடர்ந்து ஆதரிக்கணும் தலையெழுத்தா. இப்போ நீங்கள் ஆளுநரை போய் சந்தித்து முதலமைச்சர் உட்பட 10 அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவங்கள இந்த பொறுப்புல இருந்து நீக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறீங்க. ஆளுநர் அந்த நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? எடுக்கிறாரா இல்லையான்றது இல்லை, எடுக்கணும்னு கேட்டிருக்கிறோம். அது செய்ய வேண்டிய பொறுப்பு ஆளுநர்கிட்ட இருக்கு. ஸ்டாலின் எழுதின கடிதத்தில் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் திருச்சி சிவா, RS பாரதியெல்லாம் போய் கொடுத்த கடிதத்தில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்கு. ஆனால் நீங்கள் செய்தியாளர்கள்ட்ட பேசுகிற போது இந்த ஆட்சியை கலைக்கணும், ஜனநாயக முறைப்படி இந்த ஆட்சி நடக்கலை, ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ரெண்டும் வேறு வேறுன்னு எடுத்துக்கிறதா? வேறு கிடையாது. நாங்கள் என்னுடைய கருத்தை சொன்னேன். இவ்வளோ தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கவர்மெண்ட்டு எதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கு, டிஸ்மிஸ் தான் பண்ணணும்னு நான் சொன்னேன். என்னுடைய சொந்த கருத்து நான் சொல்லியிருக்கேன். ஆனால் திமுக கடந்த காலங்களில் ஆட்சியை கலைப்பதற்கு எதிரான சொந்த கருத்துன்னு சொன்னேன். அதுக்கு திருப்பி மறுபடியும் ஒன்று வச்சுட்டா, ஒரு மாநில சுயாட்சி ஆட்சியில் இருக்கிறவங்கள கலைக்கக்கூடாதுன்றத திமுகவுக்கு ஒரு மாநில கலைக்கூடாதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில் ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்காக பெரிய லூட் பண்ணிக்கிட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு ஒரு ஆட்சி உட்காந்துக்கிட்டு இருந்தா, அதை கூட ஆஹா நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் அடிக்குமா கொள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதா? அப்போ எப்போ தேவைப்படுதோ, எப்போ ஒரு இக்கட்டான சூழல் வருகிறதோ அப்போ அதை பயன்படுத்தலாம். என்னுடைய சொந்த கருத்து அதுதான். சில நேரங்களில் தவிர்க்க முடியலைன்னா ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இப்போ மட்டும் ஆளுநரை போய் சந்திக்கிறது அப்படின்னு இல்லை, நீங்கள் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை வருகிற போது கூட நீங்கள் ஆளுநரை போய் சந்திச்சிங்க, குடியரசுத் தலைவரை போய் நீங்கள் சந்திக்கிறீங்க. ஆனால் பொதுவாக மாநில பிரச்சனைகளில் மத்திய அரசு தலையிடுறதையோ, ஆளுநர் தலையிடுறதையோ, குடியரசுத் தலைவர் தலையிடுறதையோ நீங்கள் பொதுவாக திமுக கடந்த காலங்களில் விரும்பினது கிடையாது. மத்திய சர்க்கார்னா எல்லாத்தையும் தலையிடக்கூடாது, கவர்னர்னா எல்லாத்தையும் தலையிடக்கூடாதுன்னு எங்களை சொல்லியிருக்கிறோமா? இவங்க அப்படின்னா கவர்னர் இதுக்கப்புறம் அப்புறம் மத்திய சர்க்கார் எதுக்கு தலையிடக்கூடாது, இதை பற்றி திரும்பியே பார்க்கக்கூடாதுன்னா அப்புறம் அவங்களாம் எதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க?
அதுக்கு எப்படி இது கூட்டாட்சி தத்துவமாகும்? இல்ல தினகரன் வேற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. பிஜேபி, ஓபிஎஸ், திமுக 3 பேரும் சேர்ந்து இந்த ஆட்சியை கலைப்பதற்கான ஒரு கூட்டு சதியில ஈடுபடுறாங்க அப்படின்னு தினகரன் வேறு விதமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். எனக்கு அவரை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கெல்லாம். அதுல எந்த விதமான உண்மையும் இல்லைன்னு சொல்றீங்களா? பதில் சொல்லவே விரும்பல என்று அவர் உண்மையா இல்லையானது. ஐ நெக்லெக்ட் டு இக்னோர் த கொஸ்டின்ஸ். ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தலை வந்து ரத்து செய்தது தவறு அப்படிங்கிற ஒரு பார்வை திமுக கிட்ட இருக்கு. யாரு சரியா தேர்வு எழுதலையோ, யாரு வந்து முறைகேடுல ஈடுபடுறாங்களோ அந்த மாணவர்களை மட்டும் வெளியேற்றி இருக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. தேர்தலை நடத்தி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. தேர்தலை ரத்து செஞ்சது சரி அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. தேர்தலை வந்து ரத்து செஞ்சது அப்படிங்கிறத வந்து ஏன் திமுக எதிர்க்கிறதாக புரிஞ்சுக்கிறது? தேர்தலை ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ரத்து செஞ்சதை திமுக எதிர்க்கிறது, எந்த அடிப்படையில் அதை எதிர்க்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது. அதான் கிளீன் அவர் சொன்னார். என்ன எங்கள் தளபதி யார் தப்பு பண்ணாலும், இப்போ யார் தப்பு பண்ணாங்கன்னு யார் சொன்னாங்க? நாங்களாம் ரிப்போர்ட் பண்ணோம். நாங்களாம் இவங்களாம் தொப்பிக்காரனுக்கு ரூபா கொடுக்கலான்னு சொன்னோம். இன்கம் டேக்ஸ் பிடிச்சான். அவவே அங்கங்கே இப்படி நிறைய ஆட்களை போட்டால் கண்டுபிடிச்சான். அவன் தோட்டம் எடுத்தான். அங்கங்கே ஒரு 5 கோடி ரூபா கேஷ் கட் பண்ணால், ஒரு 80 கோடி ரூபா தொடர்பான தங்கத்தை எடுத்தான். 89 கோடி ரூபாயை எப்படி எந்தெந்த மாதிரி எங்கெங்கே பகிட்டுக்கிறதுன்னு எழுதி வச்ச ஷீட்டை கண்டுபிடிச்சான். பணம் எங்கெங்கே போயிருக்குன்னு கண்டுபிடிச்சான். ஹாஸ்டல் கிட்ட அவன் போய் சொன்னான். எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லை. அப்படி ஒரு ஆவணம் இருந்ததாக சொன்னாங்களே தவிர அதை வந்து அதிகாரப்பூர்வ ஆவணமாக வருமான வரித்துறை வந்து எங்கேயுமே வெளியிடவே இல்லை. அதை வந்து ஒரு கோட் பண்ணி தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு நோட் போட்டு கொடுத்தான். அவர் தேர்தல் ஆணையம் அதை உண்மைன்னு அதில் உண்மை இருக்குன்னு சாட்டிஸ்ஃபையா ஆனதாலும் அவன் தள்ளி வச்சுட்டான். அவ்வளவுதான். இப்ப தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தேர்தல்னு வருகிற போது கூட திமுக வேட்பாளர்கள் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டது, அதிமுக வேட்பாளர்கள் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டு தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. அப்போ அந்த அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது வேற. நடந்து முடிஞ்ச தேர்தல் அதை பத்தி நடந்து போச்சு, முடிஞ்சு முடிஞ்சது. இந்த தேர்தலை பற்றி கேட்டீங்க, இதோட சரி நிறுத்துங்க. இல்ல அந்த 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 தேர்தலில் போட்டியிட்ட மற்ற கட்சிகளும் இப்ப நீங்க சொல்லக்கூடிய அதே வாதத்தை தான் சொல்லிருக்கலாம். தப்பு யாரும் இது மாதிரி ஒண்ணு கொள்ளலையா? இல்ல குற்றம் சாட்டப்பட்ட அதுல யார் மேல குற்றம் சொல்லியிருக்காங்க? குற்றம் சாட்டப்பட்ட வேட்பாளர்கள் மீது, திமுக வேட்பாளர்கள் மீது, அதிமுக வேட்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கட்டும், ஆனா தேர்தலை நடத்தி இருக்கணும்னு மற்ற கட்சிகள் சொன்னாங்க. இப்ப நீங்க எவன் சொன்னாங்க? இல்ல கட்சிகள் அப்ப போட்டியிட்ட கட்சிகள் அந்த கோரிக்கை நான் என்ன பண்ண சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அவங்க சார் ஒரு கட்சி அவங்க கொள்கை சொல்லிட்டு போறான். இதுல போய் நமக்கு என்ன கிடக்குது? இல்ல நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த தேர்தல் தான். அதுல ஒரு நிலைப்பாடு அடுத்த பிறகு ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நாங்க மாற்றம் ஒண்ணு கிடையாது. அங்க ஒரு நிலைப்பாடு தேர்தல் ரத்து பண்ணா முடிஞ்சது, தேர்தல் நின்று மறுபடியும் தோத்தம் விட்டுட்டு பண்ணிட்டாச்சு. இங்க நாங்கள் இங்க எடுத்து இன்கம் டேக்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட்ல தேர்தல் நிறுத்தியிருக்காங்க. அதான் சொன்னாரு. இல்ல ஒரு குற்றச்சாட்டு அதுதான். அந்த குற்றச்சாட்டுகள் இன்னும் நிரூபிக்கப்படவே இல்லை. குற்றச்சாட்டு தான் வச்சிருக்காங்க. நிரூபிச்சானா நிரூபிக்கலான்னு எனக்கு நீங்களும் கவலைப்பட தேவையில்லை. அந்த குற்றச்சாட்டு ஒத்துக்கிட்ட தேர்தல் கமிஷன் அது உண்மை இருக்குன்னு அவன் தெரிஞ்சு அவன் உட்காந்து 2 நாள் ஆராய்ச்சி பண்ணி சரி இல்லை ஒரு ரிலையபிள் சோர்ஸ் இருக்குன்னு சொல்லி அவன் தேர்தல் தள்ளி வச்சுட்டான். அவன் ஏற்றுக்கிறது தப்பா இல்லையான்னு இவங்க கோர்ட்டுக்கு போட்டு கட்டுற. அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அது கோர்ட்டில் போய் வாதாடி இந்த மாதிரி நாங்கள் 4G டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்க, அதை தப்பாக எலெக்ஷன் கமிஷன் ஏற்றுக்குச்சு அப்படின்னு அங்கே சுப்ரீம் கோர்ட் போயிட்டு வெர்டிக்டை வாங்கிட்டு வரட்டும். எங்களுக்கு என்ன கிடக்குது? இல்லை அதுக்காக சுயேட்சைகள், சிறிய கட்சிகள் செலவழித்த தொகை பெரிய கட்சிகளால் அந்த செலவுகளை ஈடுகட்டிக்க முடியும். சிறிய கட்சிகள் வந்து நிறைய செலவழிச்சிருக்கிறாங்க, சுயேட்சைகள் நிறைய செலவழித்திருக்கிறார்கள், அவர்களால் மீண்டும் இதே மாதிரியான ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஒரு சூழல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வாதமும் வைக்கிறாங்க. அது நான் என்ன பண்ணுறது? எங்களை கொடுக்க சொல்லுங்க படம். இது என்ன சார் அர்த்தம்? தேர்தலில் ரத்து பண்ணதுக்கு நாங்கள் பொறுப்பாளி இல்லைன்னு சொல்றேன். திருப்பி அவன் ஏழை கட்சி என்ன பண்ணுவான், சின்ன கட்சி என்ன பண்ணுவான், என்ன கேள்வி கேட்கறீங்க? தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, 29 பக்க ஆவணங்கள் இருக்குல்ல, அதுல திமுக சார்ந்து எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை. ஆமா. ஆனா ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வருகிற போது திமுகவும் பணம் கொடுத்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், திமுகவை சேர்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்னு நம்ம செய்திகளை பார்க்கிறோம். தேர்தலை ரத்து செய்வதற்கான முழு முகாந்திரம் திமுக மீது குற்றச்சாட்டப்பட வைக்கவில்லை. திமுக மீதான குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஏன் குற்றச்சாட்டை கண்டுபிடிச்சு கொடுத்து பண்ண வேண்டியதானே? இப்ப பிரச்சனையே ஒண்ணு, திமுக போய் அவங்க மேல சொல்லல,
சொன்னவன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. அவன் கண்டுபிடிச்சு கொடுத்தது எங்கிட்ட கேள்வி கேட்டுதான் என்ன அர்த்தம்? திமுக தேர்தல் ஆணையரை, தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்திச்சு பணப்பட்டுவாடா நடக்குது அப்படிங்கிற புகார திமுக தரப்புலையும் வச்சிருந்தாங்களே. நீங்க திமுக தரப்புலையும் குற்றச்சாட்டு யார் கொடுத்தாலும் பணம் பட்டுவாடா பண்ணாங்க, தேர்தல் பணம் பட்டுவாடா பண்றாங்க பாருங்கன்னு சொல்றது வாஸ்தவம் தான். அவன் பார்த்தாங்க யார் பண்ணான்னு பார்த்தான், அது நாங்கள் கூட்டு கம்ப்ளைண்ட்ல பார்த்தா சரி பட்டுவாடா பண்றாங்களான்னு பார்த்தா இன்கம் டேக்ஸே வந்தான், பட்டுவாடா பண்ணதை பிடிச்சிட்டு போயிட்டான். இது நாங்கள் என்ன பண்ணுறது? திமுக மீதும் அந்த குற்றச்சாட்டு வைக்க எங்களுக்கு பிடிக்கலையே, நாங்க படியிருந்தா பிடிச்சிருப்பானுங்களா? இல்ல திமுக மீது நடவடிக்கை எங்கேயோ ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன்ல எவனும் தெரியாதவங்க பிடிச்சி உட்கார வச்சிருக்கான். அதுக்காக இன்கம் டேக்ஸ் பிடிச்சிட்டு போயிருக்கலாம், அதை விட்டுட்டு இனிமேல் எங்கோட்டு விட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ராமசாமி பிடிச்சி மாட்டா 10 ரூபா வச்சுக்கலாம்னு சொல்றீங்களே. உங்களுக்கு இப்போ பிரஸ்காரங்களுக்கு எப்படியாவது திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும், அதுக்கு என் வீட்டுல வந்து எங்கிட்டே கேள்வி கேட்டுருப்பீங்க, அவ்வளவுதானே? செய்திகள் வந்த அடிப்படை, செய்திகள் எல்லாம் தேர்தல் ஆணையம் கொடுத்த அடிப்படையில் நான் கேட்கிற கேள்வி இப்போ பதில் இதுதான். அவன் இன்கம் டேக்ஸ்கார அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா தேர்தல் கமிஷன் ஒத்துக்கிட்டா தேர்தலை தள்ளி வச்சான். அவங்ககிட்ட போய் கேள்வி கேட்க வேண்டியதை விட்டுட்டு எங்கிட்ட கேள்வி கேட்டுருக்கீங்க நீங்க. இதே இடதுசாரிகளும் பிஜேபியும் திமுகவும் பணம் கொடுத்துருக்குங்கிற குற்றச்சாட்டையும் வச்சாங்க. அதனால அதை கடந்து வரலாம். இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக கூட்டி இருக்கிறது, இது என்ன பயன் தரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அனைத்து கட்சி கூட்டத்தை நாளைக்கு திமுக கூட்டி இருக்கிறது, இந்த கூட்டத்தினால என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க? என்ன எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு இந்த பார்க்கணும். முதல்ல 32 நாளா ஒரு தமிழ்நாட்டு விவசாயிகள் எல்லா விதமான முறையிலும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கான் டெல்லியில். அங்க இருக்கிற மத்திய சர்க்காரில் இருக்கிற அட்லீஸ்ட் ஒரு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் கூட, ஒரு பிரைம் மினிஸ்டர் இல்லைன்னா கூட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் கூட, அல்லது பிரைம் கூப்பிட்டு பேசலை, அவராவது பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு பேசலை, எப்படியாவது பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. யார் யாரையோ பார்க்குற ஒரு பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் வந்து இந்த வெயிலில் முண்டாசோடு இருக்க இவனோட வேறுபாடியோட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே விதமாக, இது தான் நீ கூப்பிட்டு டெய்லி பத்திரிக்கையில் வருது, டெய்லி போட்டோ போடுறான், என்ன சமாச்சாரம் வர சொல்ற 5 பேரை அப்படின்னு கேட்கல. அவன் அங்கே செத்துக்கிட்டு இருக்கான். இங்கே இருக்கிற சர்க்கார், இங்கே இருக்கிற என்ன முதல் மந்திரி என்ன பண்ணுறார், உடனே பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு ஃபோனில் கூப்பிட்டு எங்கள் ஆளுங்க இப்படி இருக்காங்க, நீங்கள் என்ன பார்க்காம இருக்கீங்கன்னு கேட்கல. பிரைம் மினிஸ்டர் ஃபோனில் பேசுறதுக்கு இவங்களுக்கு பயமாக இருந்தால் நேர்லையாவது போய் ஐயா எங்கள் ஆளுங்க இப்படி இருக்கான்னு சொல்லலாம். ஆனால் பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டரால் போக முடியல, இங்கே ஒரு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இருக்கார், அவராவது டெல்லிக்கு போய் அங்கே இருக்கிறவங்களை பார்த்து லேபி பண்ணி இந்த மாதிரி எங்கள் ஆள் இருக்காங்கன்னு சொல்லல. ஆக இல்ல விவசாயத்துறை அமைச்சர் போயிருக்கிறாரு, மத்திய சர்க்காரும் கண்டுக்கல, அதிமுக பிரதிநிதிகள் போய் பார்க்கறாங்க. சொல்றது நான் சொல்றது குறுக்காளி கேட்டது. மத்திய சர்க்காருங்கள மாநில சர்க்காரும் பாராமுகமா இருக்கு. அப்போ ஒரு நாட்டில் என்ன சொல்றான், 2 அரசாங்கங்கள் தான் இந்த நிலை என்றால் அங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் நிலை என்னன்னு கேட்கறான். அப்ப அரசியல் கட்சிகள் என்ன பண்றது, நாங்க தான் எதிர்கட்சி. சோ தமிழக சட்டமன்றத்தின் எதிர்கட்சி என்ற அந்த தகுதியின் அடிப்படையில் தான் தளபதி அவர்கள் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் என்ன பலன் கேட்குறீங்க? இது ஜாதகம் இல்லை. முதல்ல நான் பார்த்து 8ஆம் இடத்துல கூட்டு போனோம் சொல்றதுக்கு. தமிழ்நாட்டில் மிக முக்கியமான எதிர்கட்சிகள் எல்லாம் அதில் கலந்து கொள்கிறார்கள். அவருடைய எல்லா யோசனையை கேட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யணும்னு முடிவெடுப்போம். அது பலாபலன்கள் அப்புறம் நீங்க சொல்லுங்க. இதுக்கு முன்னாடியும் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக கூட்டி இருக்கிறது. என்ன பலன் அப்படின்னு கேட்டதற்கான முகாந்திரம் எங்க இருக்குன்னா, இதற்கு முன்னாடியும் திமுக அது மாதிரியான ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கு. அந்த கூட்டம் கூட்டப்பட்டதுனால என்ன சாதிக்கப்பட்டது, என்ன விதமான அழுத்தங்கள் மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்டது, இல்ல மாநில அரசுகளுக்கு கொடுக்கப்பட்டது? அவ்வளவுதான் செய்யலாம். எதிர்கட்சி மக்களுக்கு அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்கலாம். மக்கள் மத்தியில் இந்த மாதிரி சர்க்கார்கள் மெத்தனமாக இருக்கிறார்கள் என்று மக்கள் இடத்துல எடுத்து சொல்லலாம். அவ்வளோதான் எதிர்கட்சி செய்ய முடியுமே தவிர எதிர்கட்சி தடி எடுத்து நாடாது. தமிழிசை திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த திமுக விவசாயிகளுக்கு எதுவுமே பண்ணல, அதனால அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு திமுகவுக்கு எந்த விதமான தார்மீக பொறுப்பும் கிடையாது அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தமிழிசை சோதராஜ் எல்லாம் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்கு. அது இன்னும் எல்கேஜியை முடிக்கலை. அதுக்கு ஒன்றும் தெரியாது நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கிறோம். நாங்கள் பண்ணுறதெல்லாம் அதிகம் பண்ணியிருக்கோம். விவசாயிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வாங்கின கடனெல்லாம் ரத்து செய்யப்படும் சொல்லி ரத்து பண்ணியிருக்கிறோம்.
ஒரு பைசா குறைக்க வேண்டும் என்பதற்காக நாராயணசாமி நாயுடு போராடினார். ஒரு பைசாவும் விவசாயி கட்ட தேவையில்லைன்னு இலவச மின்சாரம் கொடுத்துருக்கிறோம். குடியிருக்கிற விவசாயிகள் எல்லாம் தொழிலாளர்கள் எல்லாம் அந்த இடத்தை அவர்களுக்கே சொந்தமாக்கணும் மனைப்பட்டா கொடுத்துருக்கிறோம். நிலவரி கட்டுவது என்பது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகிறது. அந்த நிலவரியை ரத்து செய்திருக்கிறோம். கடன்கள் அதிகமாக கொடுத்திருக்கிறோம். விவசாயத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக கலைஞர் மட்டும் கிட்டத்தட்ட 30-35 டேம்களை கட்டியிருக்கிறார். நான் இன்னைக்கு கூட சவால் விட்டு சொல்றேன், எம்ஜிஆர் பீரியடில் 3-4 டேம் கட்டலாங்க. ஆனால் இன்கம்ப்ளீட்டாக விட்டு போயிட்டாங்க. ஒன்று கூட அவங்க திறக்கலை. அந்த இன்கம்ப்ளீட்டெல்லாம் நான் தான் முடித்தேன். ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் ஒரு டேம் கூட கட்டலை. ஜெயலலிதா பீரியடில் நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோம். மிகப்பெரிய பிரச்சனையாக சுமார் 1968 தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருந்த காவேரி பிரச்சனைக்கு நடுவர் கொண்டு வந்து ஒரு தீர்ப்பை, இறுதி தீர்ப்பை வாங்கி கொடுத்துருக்கோம். முல்லை பெரியாறில் 152 அடி உயரத்தில் தண்ணி நிறுத்திக்கிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் எவனோ டேம் வீக்குன்னு சொன்ன உடனே அதுக்காக கேரளாவிலேருந்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் தாமஸ் வந்தார். அவர் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு அதிகாரிகள் அந்த கேரளாவை கூட்டிகிட்டு போயிட்டு டேம் வீக்கு ஆகியனால நீங்கள் 136 அடி தண்ணி நிறுத்துங்கன்னாங்க. அன்றைக்கி இருக்க எம்ஜிஆர் அரசாங்கம் எந்த எதிர்கட்சியும் கேட்காமல், சட்டமன்றத்திலையும் சொல்லாமல் அவர் கையெழுத்து சுவமோட்டாவா 152 தண்ணியை 136 அடிக்கு நிறுத்திட்டாங்க. அந்த 136 அடிக்கு அவங்க கொடுத்த சில சொன்னாங்க, இன்னென்ன திட்டங்களை செய்துதான் நீங்கள் நிறுத்தலான்னு. அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டோம் கேட்ட முடியாதுன்னாங்க. அப்போது சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் சஜஷன் பண்ண லாங் டேர்ம், மீடியம், ஷார்ட் டேர்ம் மெஷர், இந்த 3 திட்டங்களை நிறைவேற்றிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் 152 போகலாம் அப்படின்னு கேட்டப்போ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கேரள அரசாங்கம். உடனே கேரளத்தில் இருக்கிற அரசாங்கத்தில் விவசாயிகள் இதை 136 அடி மேலே நிறுத்தக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டாங்க. இதை 152 அடி கொண்டு போகணும்னு தமிழ்நாட்டு விவசாயி கேஸ் போட்டாங்க. கலைஞர் அவர்கள் 2 கோர்ட்டில் ஒரே சப்ஜெக்டாக இருக்கிறதுனால வெவ்வேறு மாநிலத்தில் இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்ற கேஸ் போட்டோம். அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது கேஸு. அங்கே வாதாடி அதற்கு 142 அடியிலையும் தண்ணி திருத்தலாம் ஒரு திட்டத்தை, ஒரு தீர்ப்பு வாங்கி வந்து கொடுத்தோம். இன்னைக்கு 142 அடி தண்ணீர் நிறுத்தப்படுகிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. காமராஜர் ஆட்சி காலத்துக்கு பிறகு எந்த விதமான நீர்ப்பாசன திட்டங்களையும் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் கொண்டு வரவே இல்லை. நீர் ஆதாரங்களை தூர்வாரதை தொடர்ந்து செய்யவே இல்லை. அதற்காக ஒதுக்கப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வீணாக செலவிடப்பட்டிருக்கிறதுங்கிறதா அவங்களுடைய குற்றத்தை தான் சொல்றது. காமராஜருடைய காலத்தில், பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் கிருஷ்ணகிரி டேம் கட்டினாங்க, சாத்தனூர் கட்டினாங்க, வைகை கட்டினாங்க, மணிமலை டேம் ஒன்று கட்டினாங்க, வீடூர் ஒன்று கட்டினாங்க. இது இவ்வளோதான் அவங்க கட்டினது. இன்னொரு 2 இருக்கும். ஆனால் கலைஞருடைய காலத்தில் நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாம்பழத்துறையார், பொய்கையார், திருநெல்வேலி மாவட்டத்தில் நல்லாறு, வடக்கு பச்சையாறு, கொடுமுடியாறு, கடானா நதி, ராமா நதி, அனுமந்தா நதி, சாஸ்தா கோயில் அணை, இருக்கங்குடி அணை, நல்லத்தங்காலோட அணை, நங்காஞ்சியார் அணை, மோர்தா அணை, ஆண்டிப்பனூரோட அணை, வடமலை பச்சையறை அணை, அந்த ராஜாத்தோப்பு அணை என்று மருதா நதி அணை, வரதமாம நதி அணை என்று 36 அணைகளுக்கு மேலே நாங்கள் கட்டியிருக்கிறோம். நானே 20-29 அணை கட்டி நானே அடிக்கல் நாட்டி நானே திறந்துருக்கேன். நான் பிடபிள்யூடி 15 வருஷம் பிடபிள்யூடி மினிஸ்டரில் இப்போ சொன்ன அணைகள்லாம் நான் கட்டின அணைகள். இதில் சொன்னதில் தான் பெரும்பகுதியான அணைகள் நான் கட்டின அணைகள். எம்ஜிஆர் சோத்துப்பாறை அணியை துவக்கினார், விட்டுட்டு போயிட்டார். அதை முடிச்சு கொடுத்துருக்கோம். சண்முகா நதின்னு ஒன்று ஒன்றும் மக்கள் கேட்டாங்க, அதை நான் எம்ஜிஆர் துவக்கலை, நாங்கள் துவக்கி கட்டி கொடுத்துருக்கோம். அதனால் இதை தெரியாமல் என்னமோ மேதாவித்தனமாக நாங்கள் இல்லை. சோழர் காலத்திலேருந்து இது வரையும் தூர்வாரல. காவேரியில் முதல் முறையாக காவேரியை தூர்வாடுறது நாங்கள் தான். ஆனால் இன்றைக்கி தூர்வாடுறாங்களான்னு கேளுங்க. இன்னைக்கு தூர்வாரல, அது அவங்ககிட்ட கேட்கணும். நாங்கள் தூர்வாரி இருக்கிறோம். அதே மாதிரி போகிற தண்ணீர் எங்கெங்கே போதோ அது வீணாயிடக்கூடாதுன்றதுக்காக கலைஞர் அவர்கள் வைகையிலேயே 2-3 அணைகள் இடையில கட்டி
கால்வாய்க்களை வெட்டி விட்டு விட்டுருக்காரு. அது செய்திருக்கிறோம். கலைஞருடைய காலத்தில் தான் அந்த காங்கிரஸ் காலத்தில் ஆரம்பித்து கலைஞர் காலத்தில் கொண்டு விடப்பட்ட பிஏபி பாண்டியார் பொன்னம்பழத்தில் காட்டூர் கனால் வெட்டி அமராவதி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் தண்ணி. இன்றைக்கி மடை விட்டு மடை பாசனம் அந்த பிஏபியில் அதை கொண்டு வந்து கொடுத்துருக்கு நாங்கள் தான் கொடுத்துருக்குறோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு இந்த நீர்ப்பாசனத்தை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ ஒண்டக்க மண்டக்க பேசிட்டு போகிறாங்க. அதனால் நீர்ப்பாசனத்தில் ஆதாரங்களை தெரிந்து எழுதி இப்போ டேம் கட்டுறதுக்கு இடம் இல்லை. இவ்வளவு செய்திருக்கிறதா நீங்க பட்டியல் போடுறீங்க. இது ஒரு நீண்ட கால பிரச்சனையா தானே விவசாயிகள் பிரச்சனை இருக்கு. இப்ப இன்னைக்கு மட்டும் விவசாயிகளுக்கு எல்லாம் செய்யல, அதனாலதான் இந்த விவசாயிகள் பிரச்சனை சந்திக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. தொடர்ந்து திராவிட ஆட்சி காலத்துல விவசாயிகளுக்கான பிரச்சனைகள் அதிகமாயிட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இந்த பிரச்சனை போயிருக்குங்கிறதா அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. இல்ல இல்ல, நீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், காவேரியில இருக்கிற விவசாயிகள் தான் அதிகம் போராடுறாங்க. காவேரியில் என்ன நிலைமை உங்களுக்கு? இப்போ கர்நாடகத்துக்கு தண்ணி கொடுக்கல. காவேரியில் இறுதி தீர்ப்பு வாங்கிட்டோம். அந்த இறுதி தீர்ப்பு வாங்கின பொழுது நாங்கள் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டோம். அதில் ஒன்று என்னன்னு கேட்டால், இறுதி தீர்ப்பு வாங்கின உடனே இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956 5C பிரகாரம் எந்த மாநிலத்துக்காவது அவர்களுக்கு குறை இருக்குமானால் இந்த இறுதி தீர்ப்பில் அதை அவர்களுக்கு தெரிவிக்கலாம், யாருக்கு ட்ரிபியூனலுக்கு தெரிவிக்கலாம்ன்றது. அது மாதிரி நாங்கள் என்னென்ன குறை இன்னும் விட்டு போச்சு எங்களுக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பில் என்ன விட்டு போச்சுன்னு நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலம் கொடுத்தாங்க. இதை ஓராண்டு காலத்துக்குள் ட்ரிபியூனல் ஆய்ந்து பார்த்து இறுதி அறிக்கையை மத்திய சர்க்காருக்கு அனுப்பும். மத்திய சர்க்கார் சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு அதை கெஜெட்டில் போடுவார்கள். கெஜெட்டில் போட்ட பிறகு இதை ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு, காவேரி வாட்டர் ரெகுலேஷன் ஆக்ட் அமைக்கணும்னு அதில் கொடுத்துருக்காங்க. அது காவேரி மேலாண்மை அமைக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டாவது ஒரு சப்ஜெக்டு. இப்போ நாங்கள் இருந்ததுல என்ன இறுதி தீர்ப்பு வாங்கலையும் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் ஏடிஎம்கே வந்தது. அவங்க இந்த தீர்ப்பு வரதுக்கு முன்னால நாங்கள் சுப்ரீம் கோர்ட்லேயே ஒரு கேஸ் போட்டு கொண்டு வந்தது அவங்க தானே சொல்றதை கேளுங்க. சுப்ரீம் கோர்ட்லேயே நாங்கள் ஒரு கேஸ் போட்டு போனோம். இவங்கிட்டையும் ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம். இவ்வளவு குறைபாடுகள் இருக்கிறது, தி சுப்ரீம் கோர்ட் கிவ் டைரக்ஷன் டு தி ட்ரிபியூனல் அப்படின்னு அங்கேயும் போட்டோம். நாங்கள் ஒரு கேஸ் போட்டோம். அதே மாதிரி எல்லா மாநிலத்திலும் ஒரு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ரெண்டு கட்டத்தில் ஒரே இருக்கிறதுனால நீ பாருன்னு 2 பேர் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடலான்னு எங்களுக்கு மனு கொடுத்தது ஏடிஎம்கே தான். அதுக்கப்புறம் அங்கே போட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். இவங்க போய் சுப்ரீம் கோர்ட்டு கேட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. அவன் ட்ரிபியூனலில் போடல. கடைசியில் என்ன பண்ணாங்க, இவங்க போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் இதை கெஜெட்டில் போடுன்னு டைரக்ஷன் கொடுத்தான். அதில் நான் மறுக்கலை. இவங்க போய் கேஸ் போட்டு அந்த ஆர்டரை வாங்கி அவங்ககிட்ட கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. அவன் கெஜெட்டில் போட்டு விட்டான். கெஜெட்டில் போட்டுனாலேயே தண்ணி வந்துடாது. தண்ணியை விடுன்னு சொல்கிற அதிகாரம் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு தான் உண்டு. அந்த போர்டுக்கு வரல. அதுவும் ஏடிஎம்கே கவர்மெண்ட். அதுக்கும் அவங்க போய் ஒரு கேஸ் போட்டாங்க. முன்ன மாதிரியே நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுக்கணும்னு. அவன் என்ன சொன்ன சுப்ரீம் கோர்ட்டில் அதை விட்டுட்டு ஒரு சூப்பர்வைசர் கமிட்டி போட்டு விட்டான். சூப்பர்வைசர் கமிட்டி போட்டு எதுக்கு தேவையில்லை. அப்போ எதிர்த்துருக்கணும். அன்றைக்கி இவங்க வைக்கலே இல்லை, கோர்ட்டில் எதிர்க்கலை. சரி, முடிஞ்சு போச்சு. இப்போ ஒர்மன் கமிஷன் போட்டிருக்காங்க, அதுவும் க்ளோஸ் ஆகி போச்சு. ஆக இந்த மேனேஜ்மெண்ட் போட்ட 10 வருஷமாக இருக்கிற கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக இருக்கிற ஏடிஎம்கே காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டை வாங்கி இருக்கணும். இல்ல, நீங்க அதிமுக மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. பிஜேபி 50 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்புல இருந்த திமுக எதுவுமே பண்ணல, அதிமுக அழிந்து விட்டது, திமுக அழிந்து வரக்கூடிய சூழல்ல இருக்குங்கிறத அவங்களுடைய குற்றச்சாட்டு. வளர்ச்சி திட்டங்கள்ல கட்சிகளுமே கவனம் செலுத்த பாவம். இப்பதான் புது என்ட்ரன்ஸ் எதையாவது சொல்லி கொஞ்சம் பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. விட்டுருங்க, அவங்கள போய் அப்படி எளிமையா கடந்து போக முடியுமா? வட மாநிலங்கள்ல வச்சுக்கோ, சட்டமன்ற தேர்தல்கள்ல ஜெயிக்கிறாங்க, தேர்தல்கள்ல மாநகராட்சி தேர்தல்கள்ல அவங்க அதிகமான இடங்கள் இங்க பச்சா தானே, அங்க வலுவா இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் வர்றாங்க. இல்லைன்னு சொல்லி நானு வலுவா இருக்காங்க, மாநிலத்தில் இருக்காங்க, உத்தரப்பிரதேச ஜெயிச்சாங்க, அங்கே ஜெயிச்சாங்க, நேற்று 10 எலெக்ஷன், அதை நான் இல்லைன்னு சொல்லியே.
இங்கே இவங்களுக்கு இது புதுசு, இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் இந்த டீட்டெயில் எல்லாம் தெரியாது. பாவம் பாவம் அந்த குமரியான அந்த பெண்ணு நம்மா தமிழிசை, அது பாவம் கஷ்டப்பட்டு ஏதோ பதில் சொல்லிக்கிட்டு இருக்க, விட்டுருங்க, அதெல்லாம் போய் பெருசாக. நீங்க தமிழிசையையும் உங்களையும் அப்படி எளிமையா கடந்து போக முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழல்ல 2 பேரும் சொல்றதான் நடக்குது. 2 பேரும் என்னெல்லாம் சொல்றீங்களோ எல்லாமே நடந்துட்டு தான் வருது. அதனால தமிழிசை வந்து நம்ம அப்படி குறைச்சலாம். நீங்க சொல்ற மாதிரி சின்ன குழந்தையிலிருந்து விளையாடுறது எனக்கு தெரியும். எங்க பின் வீட்டுல தான் இருந்தா குமரி வந்தேன், அப்பதிலிருந்து அந்த குழந்தை எனக்கு தெரியும். தமிழிசையும் துரைமுருகனும் தமிழக அரசியல் வரலாற்ற இன்னைக்கு இந்த சூழல்ல என்ன சொல்றீங்களோ அதுதான் நம்ம கேள்வி கேள்விக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு 1 மணி நேரம் ஓடணும், அதனால கேள்வி கேட்டு போங்க. இல்ல, சட்டமன்ற தேர்தல்கள்ல உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல்ல பெரும்பான்மையான வாக்குகளை அவங்க பெற்றிருக்காங்க. ஆட்சி பொறுப்புலையும் அவங்க வந்திருக்காங்க. மறுக்கலையா? மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தொடர்ச்சியா அந்த குற்றச்சாட்டுகளை வச்சுட்டே வர. ஐயோ பாவம், அவருக்கு ஒரு சார், அவருக்கு கிழக்கும் தெரியாது மேற்கும் தெரியாது. அவர் ஏதோப்பா ஒரு பேருக்கு ஒரு மந்திரி போட்டிருக்கான். எனக்கு எம்ஓஇசிக்கு என்ன மரியாதை டெல்லியில்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் ஏதோ வர்றாரு, பாவம் பேசுறாரு. மனுஷன் நல்ல மனுஷன், ஆனால் வார்த்தை சரியில்லை, விட்டுருக்கு. சரி, மாற்றத்தை தேடக்கூடிய ஒரு சூழல்ல தமிழக மக்கள் இல்ல அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறதா? அதிமுக திமுக தவிர இவங்க வைக்கக்கூடிய திராவிட அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை மக்கள் தேடுவாங்க, மாற்றத்தை இளைஞர்கள் தேடுவாங்கன்னு அவங்க வைக்கிறாங்க. அதுக்கான சூழல் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் திராவிட அரசியல் பேசுகிறவர்கள் தான் ஆட்சியில் இருக்க முடியும். அது ஒன்று நான் எங்களுடைய நாங்கள் திடமாக சொல்கிறோம். அவங்க அது ஒழிச்சிடணும்னு சொல்கிறாங்க. சர்வேயில் தானே, யார் பண்றாங்கன்னு பார்த்துக்கலாம். இல்லை, எல்லாருமே வைக்கிறாங்க. இப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமானும் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. சுவாமி, முதல்ல ஒன்று சொல்லிடுறேன், இந்த அரசியல் இருக்கிறாளா பார்த்து என்கிட்ட பேசுங்க. இந்த கூழ் கட்டி விற்கிறாங்க பாரு, ஹோல்சேல் வாங்க பாருங்க. இந்த கூழ் கட்டி விற்கிறவெல்லாம் எங்கிட்ட பேசாதீங்க, அதை பற்றி கேள்வி கேட்காதீங்க. அனைத்து கட்சி கூட்டத்தினால ஒரு புதிய கூட்டணி உருவாகும், புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கு திமுக முயற்சி செய்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? விவசாயிகளுக்காக சொல்லப்படுகிற, விவசாயிகள் நலனுக்காக அப்படின்னு கூட்டப்படக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கான அந்த ஒரு சூழலை ஏற்படுத்தணும் நம்ம எடுத்துக்கலாமா? இவ்வளவு மலிவா நீங்க எங்களை எடை போட்டிருக்கீங்க பாருங்க. ஐ எம் வெரி சாரி. நாங்கள் எரியிற வீட்டில் பிடுங்குறவல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பார்லிமெண்ட், விவசாயி மத்தியில் அடிபடுறான் செத்துக்கிட்டு இருக்கான்றதை நாங்கள் கூட்டுறோம். இதை வச்சு நீங்கள் கூட்டணி உருவாக்கிங்களான்னு கேட்குறீங்களே, இது நியாயமா? எங்களை கூட்டணி உருவாக்குறதுக்கு எப்படின்னு தெரியும், அது நேரங்க. ஏற்கனவே ஏற்கனவே I hate this question. இல்ல, ரொம்ப ரொம்ப if you are going to ask, I will go out. இல்ல, ரொம்ப சாதாரணமான கேள்வி. நீ கேள்வி இல்ல எங்களை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு கேள்வி. இல்ல, என்ன கொச்சப்படுத்துற மாதிரி இருக்குது கேள்வி. ஓகே, உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுறலாம். 50 ஆண்டு காலம் திராவிட கொள்கைகளை கட்டி காத்த திமுக தற்போது அந்த கொள்கைகளிலிருந்து விலகி செல்வதாக அரசியல் பார்வையாளர்கள் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சார், பார்வையாளர்கள் எப்படி ஒன்றா பார்க்கறதுக்கு உரிமை உண்டு. ஒரு திறனாய்வாளனுக்கு எப்படி ஒன்றும் செய்யலாம் சார். எல்லாம் எங்களை பாராட்டணும்னு நான் சொல்ல மாட்டேன். எங்களை திறனாய்வு பண்ணுறவன் எங்களுடைய பாதக சாதகமானங்களும் ரெண்டும் தான் சொல்லுவான். ஒரு காலம் நாங்கள் அதில் தவறு இருந்தால் கூட சுட்டி காட்டுவான். அதை படித்து திருத்திக்கணும் நாங்கள். அதனால் அப்படி திமுக மேலே கொஞ்சம் திராவிட இயக்க வரலாற்றிலிருந்து மாறுபட்டு போகிறார்கள் என்று சொல்லத்தினாலே எனக்கு அவங்க மேலே கோபம் வரக்கூடாது. எதில் நாம் போகிறோன்னு பார்த்து திருத்திக்கணும். ஸோ நான் அது மாதிரி சொன்னாங்கன்னா நாங்கள் எது நியாயமாக தான் நாங்கள் எடுத்துக்குவோம். சரி, இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு உங்களுடைய சித்தாந்தங்கள் கொள்கைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறீங்க? இது வாழையடி வாழையாக வர்றது, இது ஒரு குலக்கல்வி அவங்கவுங்க தொழில் மாதிரி ஒரு நிச்சயமாக சொல்லிட்டு வர்றோம். எங்களுடைய இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் இந்த பிரச்சாரங்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர்றோம். அவங்களுக்கு வேண்டிய பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு வர்றோம். இப்போ மாணவர் எண்ணிக்கிறார்கள். இப்போது திராவிட இயக்க வரலாறுகள் எல்லாம் புதியதாக வந்திருக்கு. இவையெல்லாம் எல்லாரையும் படிக்க சொல்லியிருக்கோம். அது குறித்து கருத்துக்களை அவங்களாம் பரிமாறிக்கொள்ள சொல்லி வச்சுருக்கோம். அப்படிதான் வர முடியும். வளர்ச்சி சார்ந்து இல்லை ஊழலுக்கு எதிரான மனநிலை கொண்ட இளைஞர்கள் அப்படிங்கிறவங்களை திராவிட இயக்கங்கள் அதிகமாக ஈர்க்காது அப்படிங்கிறதான் பிஜேபியோட நினைப்பாக இருக்கிறது. அவங்களுடைய கருத்து அப்படிங்கிறது இனிமேல் வளர்ச்சி சார்ந்து தான் இளைஞர்கள் வாக்களிப்பாங்க, சித்தாந்தங்களின் அடிப்படையில் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க காலூன்றுவதற்கு இதெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு நம்புறாங்க. அந்த ஒரு பார்வை இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? எந்த சித்தாந்தமாக இருந்தாலும் வெறும் சித்தாந்தமே
ஒரு 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 இயக்கத்துக்கு ஆட்களை சேர்த்துறது. அந்த சித்தாந்தத்தை அடைய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது வருவார்கள். வந்ததற்கு பிறகு அது நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஆகையினால் எங்களுடைய சித்தாந்தம் தமிழ், தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ் திராவிட இனம் இதை பற்றிய சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் எங்களுக்கு மக்களுக்கு இவர்களுக்கெல்லாம் செய்யணும்னு கிடைக்கிறோம். அதை கூடுமானவரையில் நாங்கள் செய்திருக்கிறோம். அது செய்ய வேண்டியிருந்தால் இதையும் செய்வோம். அவ்வளோதான் ரெண்டாம் பிரச்சனை. ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகான அரசியல் சூழல் வந்து மாறி இருக்கிறது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் வந்து அரசியல் கட்சிகளை வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த போராட்டத்தில் அரசியல் கட்சிகள் வந்து கலந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த இளைஞர்களுடைய அந்த மனப்பான்மை அப்படிங்கிறது அரசியல் கட்சிகள் மீதான ஒரு வெறுப்பாக மாறி இருக்கிறதா நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. புதிய தேடல் அவங்க இருக்கிறத தான் உணர்ந்து கொள்ள முடியும். தெரியாது, நான் அவங்க வேணான்னாங்களா இல்லையான்னு தெரியாது. நானும் தளபதியும் போகணும். அந்த மாணவர்கள் வரவேற்று பேசினாங்க, நாங்கள் வந்துட்டோம். எனக்கு அவ்வளோதான் அதை பற்றி தெரியும். உங்களுக்கு அடுத்து என்னன்னு எனக்கு தெரியாது. திமுக தலைவர் திரு கருணாநிதி இப்போ ஓய்வில் இருக்கிறாரு. அவருடைய காலகட்டத்துக்கு பிறகான திமுகவுடைய செயல்பாடுகளை வந்து எப்படி நம்ம அனுமானிக்கலாம் சார்? இது ஒரு இனத்தில் உன்னுடைய உரிமை பிரச்சனையாகிற திராவிட இயக்கம். இந்த இயக்கத்தை நீண்ட பெரியவர்கள் எல்லாம் இருந்து நடத்தியிருக்காங்க. இந்த இயக்கத்தை ஆரம்பித்த வெள்ளுடை வேந்த தியாகராயர், அவருக்கு முன்னால் இதுக்கு வித்திட்ட நடேசனார், இதை அன்றைக்கு பீரங்கியாக வெளியிட்ட டிஎம் நாயர், அதற்கு பிறகு நீதி கட்சி ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கம்யூனிஸ்டுவை கொண்டு வந்து கொடுத்து இந்த மக்களுக்கு பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்து இந்த நீதி கட்சியிலே பொபிலி அரசர், பனங்கல் அரசர், சுப்பராயன் போன்றவர்களாம் இருந்து அவர் நடத்தி முடியும். அதற்கு பிறகு பெரியார் கையில் வந்து அந்த பெரியாரும் போய் பிறகு அண்ணாவும் போய் இன்றைக்கு கலைஞர் அவர்கள் உடல்நலம் கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் ஒன்றை வைத்துக்கொள்ள இந்த தலைவர்களெல்லாம் செய்த அந்த தொண்டு போட்ட அஸ்திவாரம் பலமாக இருக்கிறது. ஆகிய அதன் மீது அந்த கொள்கையை நடத்துகிற அளவுக்கு இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். தந்தையைப் போலவே அணுகுமுறை, தந்தையைப் போலவே காரியமாற்றுவதில் ஒரு சுறுசுறுப்பு, எதையும் ஒரு முறைக்கு 10 முறை எண்ணி துணிக செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம், இவை அத்தனையும் அவரிடத்தில் இருப்பதை நான் பார்க்கிறேன். எனவே நிச்சயமாக இந்த திராவிட இயக்கத்திற்கு தொடர்ந்து வெற்றிகள் வரும், இது வாழும். ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகான அரசியல் சூழலாக இருக்கட்டும், சமீபத்திய மத்திய அரசுக்கு எதிரான போராட்டங்களாக இருக்கட்டும், அதிமுகவுடைய பிளவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் கருணாநிதி வந்து ஒரு ரொம்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருந்திருந்தார்னா அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக, இன்னும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னும் அரசியல் பார்வையாளர் தரப்பில் விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. அதை எப்படி நாம் வந்து புரிஞ்சுக்கிறோம்? சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்து ரொம்ப சீரியஸுன்னு செய்திகள் வந்துக்கிட்டு இருந்தது. அந்த நேரம் அவர் இறப்பதற்கு 2 நாளுக்கு முன் வரையிலே தலைவர் அவர்கள் எங்கள் வீட்டில் பேசிக்கிட்டு தான் இருந்தார். இப்போ கூட அவருக்கு ஒன்றும் இல்லை, தலைவருக்கு ஃபிசிக்கலி இஸ் ஆல் ரைட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லையே, பளபளன்னு இருக்கார். ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு 2 தரம் குளிக்கிறார், இப்போது ஷேவ் பண்ணுறார், ஜம்முன்னு இருக்கார். இவருக்கு ஒரு தொலை போட்டிருக்கிறதுனால பேச முடியல. அது ஒரு 15 நாளைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ கூட பேசிக்கும் போது சொன்னார், போயிடும் இந்த மாதிரி அந்த அம்மா இருக்கணும், அந்த இயற்கை ஏதாவது செய்துடுச்சுன்னா கூட அந்த கட்சியில் அவர்கள் பழைய மாதிரி ஜானிகணி ஜெயலலிதா பெரிய மாதிரி சண்டை போட்டால் கூட சரி, அவர்கள் பிரிஞ்சு என்ன நடந்தனாலும் சரி, நீங்கள் அதில் தலையிடக்கூடாது. அவங்களில் போய் ஒரு 10 பேர் பிடிச்சிட்டு வந்துடலாம், நம்ம ஆட்சி அமைக்கலாம், அந்த எண்ணங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் வரக்கூடாது. நாம மக்கள் மத்தியில் வாக்குகளை வாங்கி நாம ஆட்சி நடத்தணுமே தவிர இது மாதிரி எல்லாம் போய் செய்கிறது நமக்கு செய்யலாம், என்றைக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வருங்காலத்தில் நம்ம கட்சிக்கு நம் கொள்கைக்கு அது மாறுபட்டு நிற்கும். எனவே இதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எங்களெல்லாம் வச்சு சொல்லிட்டார். அதனால தான் நாங்கள் எதுலேயுமே இதில் ஈடுபடல, எங்கள் பாட்டுக்கு நம்ம பேசாமல் இருக்கோம். ஜெயலலிதாவும் கருணாநிதியும் கடைபிடித்த அந்த எதிர் அரசியல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்டாலின் வந்து கடைபிடிக்காத ஒரு சூழலை நம்மளால் பார்க்க முடிந்தது. சட்டமன்றங்களில் பாராட்டுறதா இருக்கட்டும், கான்வாய்க்கு வழிவிட்டதாக இருக்கட்டும், நல்ல செயல்கள் செய்கிற போது அதை வந்து உற்சாகப்படுத்துறதாக இருக்கட்டும், குடியரசு தின விழாவில் போய் கலந்துக்கிட்டதாக இருக்கட்டும், இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் வந்து ஒரு வேறு விதமான ஒரு மாறுபட்ட நிலையை அவர் எடுத்ததை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன் தெரியுங்களா? அந்த உளவியலை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, அதுக்கும் நீங்கள் விளக்கம் சொல்லுங்க. ஆனால் ஆர்கே
நகர் இடைத்தேர்தல்னு வருகிற போது மீண்டும் அவர் வந்து அதிமுக திமுகங்கிற எதிர் அரசியலுக்கு போன மாதிரியும் ஒரு விமர்சனமும் வைக்கப்படுகிறது. அதுக்காக நாங்கள் நாகரிகமாக அவங்க பழகுறாங்க எங்கிட்ட, நாங்களும் நாகரிகமாக பழகணும். அவங்க நாகரிகமாக எங்களை கூப்பிட்டு எதிர்கட்சி தலைவர் முறையில் முதல் நாளே அனுப்பிச்சு, உங்களுக்கு முதல்ல சீட் போட்டிருக்கோம், ஏன்னா சீட்டு போடுறதுல பெரிய தகராறு வந்து இங்கே போட்டிருக்கோம், துரைமுருகன் வர்றாரு அவருக்கு இந்த இடத்துல போட்டிருக்கோம், இவங்க வச்சுருக்கோம், இங்கே கொரடாக்கு போட்டிருக்கோன்னு முதல்ல எங்களுக்கு கூட்டு போய் கூட ஆளை காமிச்சிட்டு எல்லாம் மரியாதையாக கூப்பிட்டாங்க. நாங்களும் மரியாதையாக போனோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்களை. அதனால் அவங்க எங்களிடத்துல மரியாதை நடக்கிற போது அரசியல் அதே மரியாதையை நாங்கள் திருப்பி காட்டுறோம். ஆனால் களத்தில் நிற்கிற பொழுது அதே மாதிரி வணக்கம் 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 சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. களத்தில் பந்தபாசம் பார்க்காதுன்றது தான் பகவத்கீதை. அங்கே நாங்கள் களத்தில் அப்படி தான் இருப்போம். இல்லை, நீங்கள் வந்து மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து தான் நாங்கள் தேர்தல் களத்தை சந்திப்போம்னு ஆரம்பத்தில் தேர்தல் பிரச்சாரம் ஆர்கே நகரில் தொடங்கும் போது சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன, திமுகவுடைய ஸ்டேட்மெண்ட், ஸ்டாலினோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் வந்து முன்வைப்போம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. ஆனால் பிரச்சாரம் சூடுபிடித்து நாட்கள் நகர நகர நாங்கள் வந்து ஜெயலலிதாவுடைய மரணம் குறித்து திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் நீதி விசாரணை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைகளை முன்வைத்து அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள்லாம் முன்வைத்துலாம் பேச நாங்கள் முதல்ல மக்கள் பிரச்சனை பேசிக்கிட்டு இருந்தோம். பன்னீர்செல்வம் தான் சொன்னார், நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் ஜெயலலிதா பற்றி மரணத்தை பற்றி நாங்கள் ஒரு விசாரணை நடத்துவோம்னாரு. அப்போ தான் நினச்சேன், ஓஹோ ஏதோ சம்திங் இருக்குது, அந்த மாதம் ஆகும்போது இவர் தான் முதலமைச்சர், ஸோ இருக்குது, ஆகையினால இதை விடக்கூடாது, அப்படி நாங்கள் வந்தால் பண்ணுவோன்னு சொன்னோம். இதில் என்ன தப்பு? தேர்தல் களம்னு வருகிற போது ஒரு சில கருத்து கணிப்புகளில் ஓபிஎஸ்ஸுக்கான ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸ்டாலினோட கம்பேர் பண்ணுகிற போது தேர்தல் களம்னு வருகிற போது அவருக்கான ஆதரவு சற்று கூடுதலாக இருக்கிறதாக சில புள்ளி விவரங்கள் சில கருத்து கணிப்புகளில். புள்ளி விவரங்களை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. என்னைக்கு ஒன்று வச்சுருக்கோம், எப்படி புள்ளி விவரம் எடுக்கிறான்னு நான் பார்த்துட்டேன். எங்கள் ஊரில் அந்த புள்ளி விவரம் எடுக்கிறவன் தான். எங்கள் கிராமத்தில் 2 டீ கடை இருக்கும். ஒரு டீ கடை டிஎம்கே டீ கடை, அங்கே எல்லா திமுககாரன் டீ குடிப்பான். ஏடிஎம்கே டீ கடை, அங்கே எல்லா டீ குடிப்பான். இந்த வர்றவன் முதல்லையே ஏடிஎம்காரன் டீ கடைச்சின்னு வச்சுக்கோ, அங்கே போய் கேட்பான் எப்படின்னு. இவர் தேர மாட்டாருங்க, இவர் தேர மாட்டார் 10 பேர் சொல்லிவிடுவான். உடனே இவர் தேர மாட்டார்னு எழுதிடுவான். ஐயமா ஆப்பிட்றான்னு அவங்ககிட்ட 2 கட்டி எழுதிடுவான். அதுக்குள்ளே இவங்ககிட்ட கேட்டு அடுத்த டீ கடைக்கு போகிறவங்கெல்லாம் போட்டுருவான். 4 பேர் தான் இருப்பான், இவன் 8 பேர் 4 பேர் எழுதுவான். அதனால இவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆட்களை விட்டு எழுதுறாங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம், நான் குறை சொல்லலை. ஆனால் தனிப்பட்ட துறைமுறைன்னு சொல்கிறேன், இந்த புள்ளி விவரங்கள் நான் பலது பார்த்து ஃபெயிலியராக இருந்து எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை. இந்த கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க, இதுக்கு நான் ஃபாரவே ஃப்ரம் தட். ஏற்கனவே அதிமுக திமுகன்னு 2 டீ கடை இருக்கிற போது பரவாயில்ல, இப்போ நமோ டீ கடையும் புதுசா வந்திருக்கு. அப்ப அந்த இன்னும் குழப்பம் அவ்வளோதான். நீங்களும் என்ன பண்ணுவீங்க? அந்த டிவி என்ன சொல்கிறான், சரி அவன் 15% போட்டிருக்கான், நம்ம அவ்வளோவான அதே போட்ட மாதிரி பார்ப்பான், நீ 14% போட்டுக்கொண்டு இருக்க. நீங்களும் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் அவங்களா சில உங்களுக்கும் வாசாபாசங்கள் உண்டு, உங்களுக்கும் எல்லாம் உண்டு, எல்லாம் எனக்கு தெரியும். டிவியில் சேனலில் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாதா? இது போய் என்னத்துக்கு பாண்டியை விட்டீங்கன்னா கடடான்னு அவனை போய் வர்ணிக்கிறாரு, மறுபடியும் விட்டுறாரு. இப்போ என்ன நடத்தணும் அது மாதிரி தான் ஏடிஎம் நடத்துகிற மாதிரி தான் நடத்துகிறாரு. ஒரு அந்த டிவி எனக்குலாம் தெரியாதாங்க. நாங்களும் கோபரம் பேசுகிறோம், எங்களுக்கு பயமே கிடையாது. இல்லை, தேர்தல் களத்தில் ஓபிஎஸ்ஸுக்கான ஆதரவு வந்து கூடலன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த அதிமுகவுடைய பிளவுக்கு பிறகு ஓபிஎஸ்ஸுக்கான ஆதரவு நிலை அப்படிங்கிறது கூடுதலை அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஒவ்வொருத்தரும் எனக்கு தான் கூடி இருக்கு, பொட்டி வச்சுருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் யாரு கூடிச்சுன்னு. நான் போய் அவர்கிட்ட இப்போ போய் உங்களுக்கு ஆதரவு கூடலைன்னு நான் சொன்ன உடனே நீங்கள் அவரை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு, சார் உங்களுக்கு துரைமுருகன் இந்த இதில் ஆதரவு கூடலன்னா அந்த ஆளுக்கு என்ன தெரியும், எங்களுக்கு கூடி வச்சுருவாங்க. எவனுக்கும் பொட்டி வைக்கல, இது எது கேட்டு கிடக்குறீங்க? கொஞ்சம் எரிபொருள் தீர்ந்துதான். ஓகே, நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.